உலகம் முழுவதும் வரைந்து விரிந்து சென்று வாழ்ந்து வருகின்ற நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்குமே ஜோதிட பூமியின் ராசி பலன்கள் வழங்கும் தொகுப்பின் வாயிலாக ஜோதிடர் மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 2019ஆம் ஆண்டிற்கான மாத ராசி பலன்களை நாம் இப்போது காண இருக்கின்றோம். மாத ராசி பலன் என்பது இந்த மார்ச் மாதத்தினுடைய ராசி பலன், அதாவது மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. தமிழுக்கு மாசி மாதம் 17ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 17ஆம் தேதி வரை உள்ள அந்த காலகட்டங்களிலே உள்ள கிரக பயிற்சியின் மூலியமாக என்னென்ன நன்மைகள், என்னென்ன ஒரு சாதகமற்ற சூழ்நிலை உருவாகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அதுக்கு முன்னதாக இப்போ இந்த மாதத்திலே எந்தெந்த நாட்களிலே கிரகங்கள் பயிற்சியாகின்றன என்பதை காண வேண்டும். மார்ச் மாதம் 13ஆம் தேதி குரு பகவான் அதிசாரம் பெற்று தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். அது மிக மிக ஒரு முக்கியமான காலகட்டமாக விளங்குகின்றது. மார்ச் முதல் ஏப்ரல் வரை அங்கே ஒரு நல்ல நிலைமையிலே இருப்பார். அதன் பின்புதான் வக்கரகதி அடைகின்றார். அதனால் இந்த ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை இந்த மாதத்திலே விளங்க இருக்கின்றது. அதுபோன்று மார்ச் மாதம் 15ஆம் தேதி சூரியன் மீன ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். அதுவரை மகர ராசியிலேயே விற்றிருப்பார். அதன் முன்பு மார்ச் மாதம் 20ஆம் தேதி ரிஷப ராசிக்கு செவ்வாய் பயிற்சி ஆகின்றார். அதுவரை மேச ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார். அதுபோல் மார்ச் மாதம் 22ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகின்றார். அதுவரை மகரத்திலே அமர்ந்திருப்பார். இப்பொழுது இந்த மாதத்திலே வருகின்ற முகூர்த்த நாட்களை பற்றி தெரிந்து கொள்வோம். வளர்பிறை முகூர்த்தம் மற்றும் தேய்பிறை முகூர்த்தம். இந்த வளர்பிறை முகூர்த்த நாட்களிலே நாம் சுபகாரியங்களை நன்றாக செய்து கொள்ளலாம். வீடு பால் காய்ச்சுவது, வீடு குடியேற்றம் செய்வது, திருமண சடங்குகள் நிகழ்த்துவது போன்ற காரியங்களை செய்து கொள்ளலாம். இந்த தேய்பிறை காலங்களிலே குழந்தைகளுக்கு காது குத்துவது, அதுபோன்று கிராமங்கள் தேவதைகளுக்கு நாம் ஏதேனும் ஒரு காணிக்கை செலுத்தி வழிபாடு செய்யக்கூடிய சூழ்நிலைகளுக்கெல்லாம் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த நாட்களிலே இந்த மாதம் எந்தெந்த தேதிகளே வருகின்றது காண இருக்கின்றோம். முதலாவதாக மார்ச் மாதம் 3ஆம் தேதி மற்றும் 4ஆம் தேதி தேய்பிறை முகூர்த்த நாட்களாக வருகின்றது. அதேபோன்று மார்ச் மாதம் 6ஆம் தேதி சர்வ அமாவாசை தினமாக வருகின்றது. அதுபோன்று மார்ச் மாதம் 10ஆம் தேதி சுப முகூர்த்த நாளாக இருக்கின்றது. அன்றைய தினம் சதுர்த்தி விரதம். மார்ச் மாதம் 13ஆம் தேதி சுப முகூர்த்த நாள். மார்ச் மாதம் 17ஆம் தேதி சுப முகூர்த்த நாள் சர்வ ஏகாதசி தினமாக வருகின்றது. அதன் பின்பு தேய்பிறை ஆரம்பமாகின்றது. மார்ச் மாதம் 22ஆம் தேதி தேய்பிறை முகூர்த்த நாள். மார்ச் மாதம் 24ஆம் தேதி தேய்பிறை முகூர்த்த நாள். அன்றைய தினம் சங்கர சதுர்த்தி. மார்ச் மாதம் 26ஆம் தேதி தேய்பிறை முகூர்த்த நாள். மார்ச் மாதம் 28ஆம் தேதியும் தேய்பிறை முகூர்த்த நாள். கடைசியாக மார்ச் மாதம் 31ஆம் தேதி அன்றைய தினமும் தேய்பிறை முகூர்த்த நாள். அன்றைய தினத்தில் திருவோண விரதம் கடைபிடிக்கப்படும். இப்பொழுது இந்த தேய்பிறை முகூர்த்த நாள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த தேய்பிறையில் வரக்கூடிய முகூர்த்த நாள் நீங்கள் தேர்ந்தெடுப்பது உங்களுக்கு நல்லது. ஏன்னா அன்றைய தினம் நாம் உதாரணமாக அந்த காது குத்துவது என்பது நம்முடைய சடங்குகளில் ஒன்று. அது நம்மளை காயப்படுத்துவது. அதுபோன்று தான் இந்த மருத்துவமனையிலே நம்மளுக்கு தேவையான ஒரு ஆப்ரேஷன் டேட்டை ஃபிக்ஸ் செய்து கொள்வது என்பது இந்த தேய்பிறை முகூர்த்த நாட்களிலே நீங்கள் செய்து கொள்வது உங்களுக்கு நல்லது. அன்றைய தினத்திலே வருகின்ற ராகு காலம், யமகண்டலை தவிர்த்து விட்டு ஒரு சுப நேரத்திலே தேய்பிறை முகூர்த்த நாட்களிலே ஆப்ரேஷன் என்பது நீங்கள் செய்து கொள்ள விரும்புபவர்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை அந்த நாட்களில் பயன்படுத்தினால் உங்களுக்கு நன்றாக இருக்கும். வளர்பிறை நாட்களிலே அதை பயன்படுத்த வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று நமது நேயர்கள் நிறைய நமது ராசி பலனுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றார்கள். இருந்தாலும் அதிகமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது உங்களுக்கு நல்லது. ஏனென்றால் உடனடியாக உங்களுக்கு தகவல் வந்துவிடும். அதேபோன்று லைக் பண்ணுங்கள். நமது சேனலை ஷேர் செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். மாதம் தொடர்ந்து பார்த்து வந்தால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் உறுதியாக கிடைக்கும் என்பதை
நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றேன். ஏனென்றால் சாதகம் பாதகம் எதுவாக இருந்தாலும் நான் வெளிப்படையாக கூறுவது என்னுடைய வழக்கம். சரியில்லை என்றால் உண்மையாக உங்களுக்கு சரியில்லை என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லிவிடுவேன். அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து விடலாம். உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை தலையிட்டு நீங்கள் அதை மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதிலே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அதனால் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோன்று ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரிலே உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள். காணிக்கை விவரத்தை நீங்கள் ஃபோனிலே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேற்படி வேறு ஏனும் சந்தேகங்கள் இருப்பவர்கள் தாராளமாக நீங்கள் ரெகுலராக நம்முடைய ராசி பலன்களை பார்த்து வந்தாலே போதுமானது. அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அதேபோன்று இந்த கமெண்ட் பாக்ஸிலே கேள்விகள் கேட்டு என்னுடைய பதிலுக்காக தயவுசெய்து காத்திருப்பவர்களுக்கு ஒரு செய்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னால் அதை தொடர முடியவில்லை. அதனால் தயவுசெய்து நீங்கள் ரெகுலராக என்னுடைய ராசி பலன்களை கண்டு பாதகமின்றி இருந்து கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. இப்பொழுது நாம் இந்த 12 ராசிக்காரர்களுக்கு உரிய ராசி பலன்களை இப்பொழுது நாம் காண்போம். முதலாவதாக மேச ராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே ஆட்சி பலம் பெற்ற நிலையே இருக்கின்றார். ஆனால் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய மாதமாக விளங்கப் போகின்றது. நீங்களும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதே நேரத்திலே இந்த செவ்வாய் என்பது ஆட்சி பலம் பெறும் பொழுது உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். சென்ற இடங்களில் முக்கியத்துவம் கிடைக்கும். எதிர்பாராத ஒரு காரியங்களை வெற்றி கிடைக்கும். ஏதேனும் ஒரு வரவுகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்தால் நிச்சயமாக சாத்தியமாகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மாதத்திலே இருக்கின்றது. அதுபோன்று உங்களது 7ஆம் இடம் என்கின்ற களத்திர ஸ்தானத்தையும் செவ்வாயை பார்த்து வருகின்றார் உங்கள் ராசிநாதன். அப்பொழுது உங்களது இளர துணையின் மூலியமாக உங்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு உற்சாகமான மாதமாகவும் ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு மாதமாக விளங்கப் போகின்றது. அதுபோல உங்கள் வாக்கு ஸ்தானத்திற்கு குரு பார்வைப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால் நிச்சயமாக உங்களது கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது இருக்கின்றது. சிறிய தடங்கல்கள் இருந்தாலும் கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கண்டிப்பாக கிடைக்கும். சற்று காலதாமதமாகும், அவ்வளவுதான். இருந்தாலும் காரிய வெற்றி என்பது உறுதியாகக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடன் நல்ல ஒரு ஒத்துழைப்புகளில் இருப்பார்கள். அதுபோல குடும்பத்தினுடைய தேவைகள் நல்லபடியாக பூர்த்தியாகக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. புதிதாக பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தில் உங்களுக்கு இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்கள் தேவைகளிலே ஏதேனும் புதிய பொருட்களோ ஆடம்பர பொருட்களோ வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த மாதத்திலே உங்களுக்கு இருக்கின்றது. அதுபோன்ற இளைய சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திலே ராகு பயிற்சியாகி வந்து அமர்ந்திருக்கின்றார் கடந்த மாதத்திலே. அதே போன்று கேது உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்திலே வந்து அமர்ந்து 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஏற்கனவே 3ஆம் இடத்திற்கு சனி பார்வை வேறு இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் 3ஆம் இடம் சற்று இந்த நேரங்களில் வலிமை அடைந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம், மன வலிமை எல்லாமே நன்றாக இருக்கும் இந்த நேரத்திலே. இருந்தாலும் அந்த மன வலிமை, தன்னம்பிக்கை நல்ல வழியிலே பயன்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் தேவையில்லாத விஷயங்களிலே உங்களை கொண்டு செலுத்தி விடுவார்கள். அதன் மூலியமாக சில ஏதேனும் அவப்பெயர்களும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும். அதனால் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் அது இளைய சகோதர ஸ்தானம் என்பதால் அவர்களிடத்திலும் சற்று கருத்து பரிமாற்றம் என்பதை நாசுக்காக வைத்துக் கொள்ள வேண்டும். அதிகமாக நீங்கள் இன்வால்மெண்ட் ஆகக்கூடாது. தேவையான விஷயங்களை மட்டும் பேசிக்கொள்ள வேண்டும். தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து விடுவது நல்லது. அதே போன்று எதிர்பாராத ஒரு விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அது உங்களது இளைய சகோதரர்களுக்கும் அது கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதே போன்று 4ஆம் இடம் என்பது உங்களது மாணவ மாணவிகளின் கல்வி ஸ்தானம். உங்களது தாய் வீடு மற்றும் சொத்து சுகங்களை குறிக்கக்கூடிய இடத்திற்கு குருபானுடைய பார்வை 13ஆம் தேதி வரை இருந்து கொண்டிருக்கின்றது. அதுவரை மாணவ மாணவிகளை கல்வியிலே சேர்ந்து விளங்குவார்கள். எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெறக்கூடிய நல்ல வாய்ப்பு எல்லாம் இருக்கின்றது. அதன் பின்பு குரு பயிற்சி ஆகிவிடுவார். அந்த 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைப்பது இல்லாமல் போய்விடும். அதனால் நீங்கள் சற்று அக்கறையாக எச்சரிக்கையாக படித்து கொள்ள வேண்டும். பாதகம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் எதிர்பார்த்த அளவிற்கு ஸ்கோர் செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகிவிடும். அதனால் கவனமாக இருந்தால் அதில் நாம் வெற்றி பெற்று விடலாம். அதுபோல 13ஆம் தேதி வரை தாய் வழி உறவுகள் மற்றும் தாய் வழி சொந்தங்கள், தாய் வழி சொத்துக்கள் உங்களுக்கு உதவிகரமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. 13ஆம் தேதிக்கு மேலே சற்று அது சாதகமற்ற சூழ்நிலை உருவாகும். அதேபோல்
செவ்வாய் உங்கள் ராசிநாதன் வருகின்ற 20ஆம் தேதி ரிஷப ராசிக்கு பயிற்சியாகின்றார். பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கின்றார். அங்கே 9 குடையவன் வந்து அமர்ந்திருக்கின்றார். அதனால் அந்த நேரங்களிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். பயணங்கள் மற்றும் ஏதேனும் ஒரு முக்கிய விஷயங்களுக்காக செலவு செய்வது என்றால் கூட அந்த நேரங்களிலே சற்று கவனமாக நீங்கள் செய்து கொள்வது நல்லது. இல்லாவிட்டால் தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஏதேனும் வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கிவிடும். இருந்தாலும் தனஸ்தானதும் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு செவ்வாய் பயிற்சியாவதால் குடும்பத்தின் மீது ஒரு அக்கறை ஏற்படும். குடும்ப தேவைகளை நீங்கள் நேரடியாக நின்று தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதே போன்று உங்கள் புத்திரஸ்தானம் என்பது 5ஆம் வீடு. அந்த 5ஆம் வீட்டிற்கு அதிகாரமாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் இப்போ லாபஸ்தானத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரை அந்த லாபஸ்தானத்திலே இருக்கின்றார். அப்படியானால் உங்களது பிள்ளைகள் மூலியமாக உங்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும். அதே போன்று பூர்வீகம் என்பது 5ஆம் வீடு. அந்த 5ஆம் வீட்டிற்கு அதிகாரி என்பதால் லாபத்தில் இருப்பதால் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களும் உங்களுக்கு நன்மையில் செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகின்றது. அதனால் நீங்கள் உங்கள் தாத்தா பாட்டி மற்றும் பூர்வீகம் சம்பந்தமான உறவுகளிடத்தில் ஏதேனும் உங்கள் வரவுகள் தேவை என்றால் நிச்சயமாக அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கு இணக்கமாக அவர்கள் சாதகமாக செயல்படக்கூடிய காலகட்டத்திலே இந்த 15ஆம் தேதி வரை இருக்கின்றது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 15ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. காரணம், உங்கள் 5 குடையவன் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு செல்கின்றார். பிள்ளைகள் மூலியமாக ஏதேனும் செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதே நேரத்தில் 5 குடையவன் உங்களது 6ஆம் இடத்தை பார்க்கின்றார். அப்போ உங்களுக்கு நேர்மறையான எதிர்கருத்துக்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த நேரத்திலே உங்களுக்குள்ளே தாய் தந்தை மற்றும் பிள்ளைகளுக்குள்ளே வரக்கூடிய மனக்கசப்பை நீங்கள் கவனமாக கையாள வேண்டும். ஏனென்றால் அந்த நேரம் கிரகங்கள் வேலை செய்யும். ஏதாவது ஒரு வகையிலே உங்களுக்குள் ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த நேரத்திலே கவனமாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக அதை சாதுரியமாக கையாளலாம். அதே போன்று 6ஆம் இடம் என்பது உங்களுக்கு எதிரி ஸ்தானம் மற்றும் கடன் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்திற்கு அதிகாரியாகிய புதன் லாபஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த மாதம் முழுவதும். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு வழக்குகள் வெற்றி தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஏதேனும் புதிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இதுவரை யார் மூலியமாகவாது தொல்லைகள் இருந்து வந்தால் அது இந்த மாதத்திலே விலகக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கின்றது. அதனால் கவலை கொள்ள வேண்டாம். உங்களுக்கு எதிர்ப்புகள் இந்த மாதம் இருக்காது. துணிந்து செயல்பட்டால் வெற்றி உறுதி என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று 7 குடையவன் சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார். 7ஆம் இடத்தை உங்கள் ராசிநாதன் வேறு பார்த்து வருகின்றார். அப்பொழுது உங்கள் இல்லறத்தினுடன் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் இருவரும் பரஸ்பரம் ஒரு அந்நியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போன்று உங்களை இல்லற துணை உங்கள் தொழில் ரீதியாக நல்ல ஆலோசனையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக அவர்கள் ஆலோசனை உங்களுக்கு நன்மை மட்டுமே செய்யும் என்பதை இந்த மாதத்திலே நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று 9ஆம் இடம் என்பது உங்களுக்கு களத்திரஸ்தானம். அந்த 9ஆம் இடம் என்பது உங்களுக்கு தந்தைக்குரிய இடமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. குலதெய்வத்தினுடைய இடமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அந்த 9ஆம் இடத்திற்கு அதிகாரியாக வரக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார். ஆயுஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே. இந்த நேரங்களிலே தந்தை வழி உறவுகளிடத்திலே நீங்கள் கவனமாக பேசுவது உங்களுக்கு நல்லது. வருகின்ற 13ஆம் தேதி வரை அதுபோன்ற சூழ்நிலை இருக்கின்றது. 13ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு சாதகமாக அனைவருமே மாறிவிடுவார்கள். உங்கள் தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே போன்று இந்த மார்ச் டு ஏப்ரல் வரையிலுமே உங்களுக்கு தந்தை வழி சொத்துக்கள் மூலியமாக நன்மையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதனால் அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு பிரச்சனையை நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் நேரங்கள் வரும்பொழுது காரியம் தானாக கைகூடும். அதனால் தைரியமாக நீங்கள் பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று 9ஆம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். இப்பொழுது கேது வேறு வந்து அமர்ந்திருக்கின்றார். அந்த மூத்த வயதுடைய பெற்றோர்களை வைத்திருக்கின்ற நமது மேசராசி நண்பர்கள் உணவு வகையிலே பெற்றோர்களுக்கு கட்டுப்பாடு வேணும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வாமை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விஷத்தன்மை கொண்ட பழைய உணவுகளை கொடுத்துவிட வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் உடல் ஆரோக்கியம் கெடக்கூடிய சூழ்நிலையும் உருவாகி இருக்கின்றது. அதனால் அவர்களுக்கு மட்டும் நீங்கள் சற்று கவனமாக கையாண்டு கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் உங்கள் தந்தை வழி உறவுகள் 13ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். தொழில் ரீதியாக இந்த மாதம் முழுவதுமே அனைவருக்குமே கண்டிப்பாக லாபம் இருக்கும். அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் சரி, உடல் உழைப்பாளிகள் மற்றும் வியாபாரிகள், அதே நேரத்தில் உள்ளூர் வெளியூர் வெளிநாடு இருக்கின்ற
அனைத்து நமது சமூகத்தைச் சேர்ந்த நண்பர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு தொழில் ரீதியாக ஒரு சாதிக்கக்கூடிய மாதமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. நம்பிக்கையுடன் செயல்பட்டால் இந்த மாதம் முழுவதும் நன்மை கிடைக்கும். அதுபோல் புதிதாக தொழில் ஆரம்பிக்க நினைப்பவர்களுக்கும் இந்த மாதம் சாத்தியமாக இருக்கின்றது. உங்களுக்கு ஒரு அனுகூலமாகத்தான் பாதகமற்ற நிலையிலே இந்த கிரகங்கள் இருக்கின்றன. வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய ஆர்வமுள்ளவர்கள், வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய ஆர்வமுள்ளவர்களுக்கெல்லாம் தாராளமாக வேலை நிமித்தமாக செல்ல வேண்டும் என்பவர்கள் செல்லலாம். அதேபோன்று லாபஸ்தானத்திற்கு அதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக லாபம் உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களது மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாகவும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் இந்த மாதத்திலே கிடைக்கும். அதனால் தைரியமாக அவர்கள் நம்பி நீங்கள் ஒரு காரியம் செய்யலாம். அதுபோல் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திற்கு குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கின்றார் இந்த 12ஆம் தேதி வரை. அதனால் 12ஆம் தேதி வரை வெளிநாட்டில் இருக்கின்ற நமது மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதன் பின்பு சற்று குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் தொழிலிலே நீங்கள் நிறைய சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதன் பின்பு உங்கள் ராசிக்கு அந்த குருபான் பார்வை ஏற்படுத்தி கொள்கின்றார். அதனால் நிச்சயமாக நீங்கள் முக்கியத்துவம் பெறுவீர்கள். முதன்மையாக செயல்படக்கூடிய சூழ்நிலை உருவாக்குவார். எந்த இடத்திலும் நீங்கள் மரியாதையாக நடத்தப்படக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி விடுவார். அதனால் இந்த மாதம் முழுவதுமே இந்த மேஷராசி நண்பர்களுக்கு ஒரு சாதகமாகத்தான் இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொண்டு முடிக்கின்றேன். வணக்கம். இப்பொழுது மேஷராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தினுடைய சந்திராசிரமம் எந்த நாட்களிலே வருகின்றது என்பதை காண இருக்கின்றோம். மேஷராசிக்கு 24ஆம் தேதி அதிகாலை 5:23 முதல் 27ஆம் தேதி மதியம் 12:41 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. அந்த நேரத்திலே கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.